என்னம்மா பண்ணுற? கிழங்கு கழுவுறோம் நம்ம மரடி கிழங்கு. இதே மண்ணாக இருக்காங்க பாருங்க, கழுவிட்டு இருக்காங்க. கழுவுனா மட்டும் போதும், தோலெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேல் தோலை மட்டும் எடுத்துட்டு வச்சு அவிப்போம். இப்போல்லாம் இதெல்லாம் எடுக்கிறது இல்லை. அப்படியே நல்லா மண்ணெல்லாம் போயிட்டு நம்ம போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டாலே போதும். இதை அப்படியே வச்சு நம்ம இட்லி குண்டானில் வச்சு அவிச்சிக்கலாம். ஒரு மாதிரி கலர்லாம் மாறி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போயிடும். அதனால் சைடில் இருக்கிறதெல்லாம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு தோல்லாம் எடுக்க தேவையில்லை. அம்மா இப்போது கிழங்குல உப்பு தடவிட்டுருக்காங்க 2 சைடும், அப்புறம் மேலெல்லாம். அப்போ பார்த்திங்கன்னா வெடிக்கும் போது நல்லா அந்த உப்புலாம் உள்ளே இறங்கிடும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மேல் தோல் எடுக்க தேவையில்லை. தோல்லாம் எடுத்துட்டுலாம் அவிக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படியே அவிச்சிங்கனாலே நல்லா சூப்பராக வெந்துடும். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா உப்புலாம் ஃபுல்லாக தடவிட்டாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லி குண்டானில் வச்சிடலாம். இதை எடுத்து கிழங்கு எடுத்து பாருங்கள், இட்லி குண்டானில் தண்ணி வச்சு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், நல்லா ஆவி வருது பாருங்கள். இப்போது இதில் நம்ம கிழங்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சூடான பிறகு ஆவி வர ஆரம்பித்த பிறகு தான் நீங்கள் வைக்கணுங்களே கிழங்கு. ஃபஸ்ட்டே வச்சிங்கன்னா சரியாக வேகாது. இதை மாதிரி நல்லா தண்ணி சூடாகி ஆவி வரும்போது வச்சிங்கன்னா நல்லா வெடிச்சிரும். இதை வந்து நீங்கள் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம். ஒரு சில கிழங்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கூட வெந்துடும் நல்லாவே. ஒரு சில கிழங்கு கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் ஒரு தடவை ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ இது வேகட்டும், வெந்த பிறகு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். எடுத்த உடனே ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே நல்லா வேக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கு. பாதி அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். தோல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு, உறிஞ்சி வந்திருக்கு. இதே இன்னும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம், நல்லாவே வெந்துடும். இதை இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும். இது இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா சூப்பராக வெந்துடும். எவ்வளோ சூப்பராக வெடிச்சிருக்கு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கிழங்கு ஆவி பறக்குது ஃபோனில். நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரியே வேக வைங்க, சூப்பராக வெந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா கிழங்குமே இது மாதிரி வெடிக்காது. தோல் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிழங்குலாம் நல்லா வேகும். 2 விதமாக இருக்கும். வெள்ளையாக இருக்கும் தோலில், அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா சரியாக வேகவே வேகாது. அது பொரியல் அது மாதிரி சிப்ஸ்லாம் தான் செய்யலாம். வேக வச்சு சாப்பிட்றதுக்கு அது அவ்வளோவா நல்லா இருக்காது. இது மாதிரி ரோஸ் கிழங்கு வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா வெடிச்சிரும், நல்லா பூ மாதிரி வெடிச்சிருக்கு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரியே ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வைங்க, நல்லா சூப்பராக வெந்துடும். அது பாருங்கள், ஒரு சிலர் வந்து குக்கரில் கிழங்கை கட் பண்ணி போட்டு வேக வைப்பாங்க. தோல்லாம் எடுத்துட்டு அது மாதிரிலாம் வேக வைக்காதீங்க. அது மாதிரி வேக வச்சிங்கன்னா கிழங்குல இருக்கிற எல்லா சத்துமே போயிடும். அது வந்து குழன்னு இருக்கும், பிசு பிசுப்பாகவுமே. அதனால் வந்து அது மாதிரி வேக வச்சா சாப்பிட்றதுக்கெலாம் பிடிக்காது. இது மாதிரி வேக வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கெலாம் நல்லாயிருக்கும், அந்த பிசு பிசுப்புலாம் இருக்காது. அதனால் இட்லி குண்டான்லேயே இந்த மாதிரி தட்டு வச்சு வேக வைங்க, தண்ணி உள்ளெல்லாம் போட்டு வேக வைக்காதீங்க. இதுவே நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி உங்களுக்கும் நல்லா வந்துச்சா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.